நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடியேன் ரேணுகா தேவி கணேஷ்குமார். இந்த வருடம் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இது வரைக்குமே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் அதாவது பிள்ளைகள் சார்ந்த தொந்தரவுகளை, அதாவது பிள்ளைகள் சார்ந்த மன வருத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ அவர் 6ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகி போகிறார். மிக்க மேன்மையான பலன்களை தரவிருக்கிறார். சனி பகவான் 6ல் இருக்கிறது. எதிரிகள் தொல்லை நீங்கும், கடன் நீங்கும். அதே மாதிரி இந்த வருஷத்துலேயே மே மாதத்தில் குரு பகவானோட பெயர்ச்சி வருது. அவர் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு உங்களோட பாக்கியஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது வருடக்கோள்கள் 2 கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமான நிலையில் பயணமாக போகுது. உங்களோட தேவை என்னவோ, உங்களோட விருப்பங்கள் என்னவோ, உங்களோட முயற்சி என்னென்ன உங்களுக்கு வெற்றி அடையாமல் இருந்ததோ எல்லாமே ஜெயமாகும். இந்த வருஷத்தில் மே மாதத்துக்கு அப்புறமா உங்கள் ராசியை குரு பார்க்குது, 5ஆம் இடத்தை குரு பார்க்குது. நீங்கள் உங்களோட நிலை உயரும். உங்கள் பிள்ளைகளோட முன்னேற்றம் நல்லாயிருக்கும். பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி அடைவீங்க. சகோதர சகோதரி வகையிலையும் ஆதாயம் இருக்குது. நல்ல வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நண்பர்கள் வருகை, உற்றார் உறவினரோட வருகையால் மன மகிழ்ச்சி அடைவீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிற இந்த ஆண்டு நல்ல பணவரவு, பாக்கியம், தகப்பன் வழியில் நல்ல ஒரு உதவி எல்லாமே நல்லபடியாக இருக்குது. இந்த துலாம் ராசிக்கு இந்த வருஷம் 2 வருட கிரகங்களுமே நல்ல நிலையில் சஞ்சரிக்க போகுது. வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே, மிக்க நன்றி.